சரி, அப்ப இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறதுங்கிறத பத்தி எங்களுக்கு சொல்லி தர போறீங்க. உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடுகிற பொழுது அவரை கண்டறி. பணம் தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, பங்களா தேவைப்படுது, பிரச்சனை, நோய் சரியான பல விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். இது எதுவுமே கொண்டு போகும். வல்லமை உள்ள ஜெபம் எது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து புதிய ஏற்பாட்டுல வருகிற பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். யாரனாலும் நாம நேசிச்சிடலாம், ஆனா நமக்கு தீமை செஞ்ச நம்ம அதுதான் முடியாது. நேசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Praise the Lord. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். நாம இன்றைக்கு இயேசுவும் நானும் அப்படிங்கிற தலைப்புல இன்னொரு டாபிக்கை பத்தி பேச போறோம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக், ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு டாபிக்கை தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னா, அது அவங்ககிட்டே கேட்போமா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு எதை குறித்து பேச போறோம் அப்படின்னா, ஜெபிக்கிறது குறித்து. நிறைய பேருக்கு வந்து எப்படி ஜெபிக்கிறது ஐயா, நாங்கள் எப்படியா ஜெபிக்கணும், எங்கள் ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது, நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை, அப்போ நாங்கள் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போ இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறதுங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லி தர போறீங்க. நிச்சயமா, எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிறத குறித்து நான் சொல்லித்தரேன். ஆமாம், என்னன்னா ஜெபிக்கிறதுனா ஏதோ ஒரு பெரிய பயங்கரமாக நான் போராடி, எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஜெபிக்கிறத பத்தி நிறைய கேள்விகள் இருக்குது. சரி, அப்ப நம்ம ஒன்னொன்னா கேளுங்க, நான் சொல்றேன். முதல்ல எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லித்தாங்க. சரி, முதலாவது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, எரேமியா 29:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடுகிற பொழுது அவரை கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிற பொழுது. அப்ப ஜெபத்துல நம்ம உட்கார்ற பொழுது முதலாவது முழு இருதயத்தோடு தேடணும். அவரையே முழுசா நினைச்சு ஜெபிக்கணும். முழு இருதயம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள வந்து வேற எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது, நினைவுகளும் இருக்கக்கூடாது. ஆமா, வேற எதை குறிச்சும் அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம போய் உட்கார்ற பொழுது நம்ம இருதயத்துல வேற எந்த நினைவுகளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, வரக்கூடாது, போராட்டங்கள். ஆமா, அப்போ நம்ம முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற பொழுது, ஆமா, அப்போ அவரை நம்ம முழு இருதயத்தோடு தேடுகிற பொழுது அவரை கண்டடைய முடியும் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து அந்த பதில் வருது. அப்போ தெய்வ சமூகத்துல போகிற பொழுது நம்ம முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முழு இருதயத்தோடு போகணும். முழு இருதயத்தோடு அப்படிங்கிறப்போ பயங்கரமா நம்ம ஜெபம் பண்ணணும். அதாவது நிறைய வார்த்தைகளை சொல்லி நிறைய அப்படி பேசிதான் ஜெபிக்கணும் அப்படின்னு கிடையாது. முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறது அப்படின்னா தேவனோடு இணையிறது, அவரோடு ஒரு கனெக்ஷன் ஆகிறது. முழு இருதயத்தோடு தான் அவரை தேடவே சொல்லியிருக்கிறார். முழு இருதயத்தோடு. சும்மா பாரம்பரியமா நான் இப்படி இந்த ஜெபத்தை சொல்றேன், ஆமா இதை செய்யறேன், அப்படி சொன்னா நம்ம வந்து ஏதோ இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்படிதான் புஸ்தகத்துல எழுதி தந்திருக்கிறாங்க, நம்ம இதை பார்த்து இப்படியே சொல்லிட்டு இருந்தா அது ஒரு மந்திரம் மாதிரி. அது ஒரு மந்திரம். அது வந்து அப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் கேட்க மாட்டார். உங்க மந்திர வார்த்தைகளை அவர் கேட்க மாட்டாரு. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஜெபம் எப்போ கேட்கப்படும் அப்படின்னா, உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. முழு இருதயத்தோடு தேடுகிற பொழுது கண்டடைவு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னை அன்பு கூறுவாயா. அப்ப அவர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி சைட்ல ஒதுக்கிடணும். நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. முதலாவது நம்ம என்னன்னா, நம்முடைய ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மைண்ட்ல என்ன செட் பண்ணிடுறோம்னா, என்னுடைய தேவைக்காக எனக்கு அது தேவைப்படுது, எனக்கு வண்டி தேவைப்படுது, என் பிள்ளைக்கு படிப்புக்கு காசு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, பங்களா தேவைப்படுது, பிரச்சனை, நோய் சரியான பல விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். இது எதுவுமே கொண்டு போக கூடாது. எது சொன்னேன், அவர்கிட்ட போகிறப்போ மற்ற பாரங்களை தூக்கிட்டு போக கூடாது. நம்ம வந்து அதான் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறதுங்கிறது. ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா, நாம வந்து அவர்கிட்ட போறதே அவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு, அதாவது அவர் கரங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றது என்னன்னா, என்னோட முகத்தை பாரு அப்படிங்கிற. நம்ம போன உடனே அவருடைய கரங்களை பார்க்கிறோம். அது இல்லாம நாம அவருடைய முகத்தை தேடுவோம் அப்படிங்கிற பொழுதுதான். அவருடைய முகத்தை தேடணும், கரம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கும். ஆமா, நீங்க ஜெபிக்க போக நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவைகள் என்பதை உங்களுக்கு பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். உங்க தேவை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா நீங்க ஜெபிக்க போகிற முன்னாடி நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போய் நிக்கணும். எதை நிக்கணும் அப்படின்னா, நான் ஆண்டவரை முதலாவது நான் பார்ப்பேன்.
முழு முதற் தேவை ஆமா. அப்படிங்கிறது ஏசப்பாவா இருக்கும். முதல்ல நாம வந்து அதுதான் ப்ரேயர். முதல்ல வந்து எப்பவுமே அதனாலதான் பாருங்க, ஏசப்பா கூட ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, முதல்ல வந்து அவரை தான் பார்க்கணும். முதல்ல அவரை தான் தேடணும். உங்க பிரச்சனைகளை மூணாவதா வரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ரெண்டாவது அவருடைய நாமம் பரிசுத்தம் அப்படின்னா அவர் நாமத்தை நீங்க என்ன செய்யணும்? ரெண்டாவது உயர்த்தணும், பரிசுத்தப்படுத்தணும். அவர் நாமத்தை பரிசுத்தமாக்கி சொல்லணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி பேசணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எப்படி ஒரு பெரிய ஒரு ராஜா கிட்ட அந்த ஒரு புலவன் போய் அவரை புகழ்ந்து பாடுகிற பொழுது ராஜா பரிசுகள் எனக்கு என்னென்ன பரிசு வேணும்னு அவன் கேட்க மாட்டான். ராஜாவோட விருப்பம், அவன் என்ன வேணாலும் கொடுப்பான். அரண்மனையில இப்ப ராஜா பாதியை கூட எடுத்துக்கமா, அவனுடைய இருதயத்தை குளிர வச்சுட்டோம். பிடிச்ச மாதிரி ஒரு அப்ப பாருங்க, அப்ப வந்து அந்த உயர்த்துறது, மகிமைப்படுத்துறது. அப்ப தேவ சமூகத்துல போய் நம்ம ஜெபிக்க போகிற பொழுது முதலாவது உண்மையா அவரை தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். ரெண்டாவது வந்து ஏசப்பா கற்றுக் கொடுத்தது போலயே நாம என்ன சொன்ன கரெக்டா லைனா அதன்படி நம்ம ஜெபிக்கணும். அதான் முதல்ல வந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா, நம்முடைய பிதாவை தேக்கணும். பிதாவாகிய தேவன் தான் நமக்கு குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை அவர் என்ன செய்ய கொடுத்தார். ஆமா, இன்னொன்னு வந்து அதே பிதா ஆவியா இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறார்? பரிசுத்த ஆவியாக இந்த பூமிக்கு அவர் என்ன செய்யறார்? வந்திருக்கிறார். ஆமா, இறங்கி அவர் வேலை செய்ய, அவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ண விரும்பக்கூடியவர். அதனால அவர்கிட்ட போகிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு அவரை முதலாவது நம்ம தேடணும். அப்ப ரெண்டாவது வந்து அவரை நம்ம புகழணும், உயர்ச்சி நம்ம அவரை புகழணும். சரி, எந்த ஜெபம் வல்லமை உள்ளது? சரி, எது வல்லமை உள்ள ஜெபம் அப்படின்னா யாக்கோபு 5:16 எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. சரி, நீதிமான் அப்படின்னா யாரு? அப்போ சரி, அப்போ நீதிமான் செய்யக்கூடிய அந்த ஊக்கமான ஜெபத்துக்கு தான் மிகுந்த பலன் இருக்கு. சரி, அப்போ யார் நீதிமான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆமா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க முயற்சி செய்கிறவர்கள் நீதிமான்கள். எல்லாரும் யாரா இருந்தாலும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல வந்து யார் நீதிமான் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான் நீதிமான். ஏன்னா சுய நீதியில யாரும் என்ன செய்ய முடியும்? தேவன்கிட்ட போக முடியாது. எல்லோரும் பாவிகள், மனுஷன் எல்லாருமே பாவிகள். இப்ப நானும் பாவிதான், நீங்களும் பாவிதான். ஆமா, பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் பாவிதான். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் பாவிகள். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் அல்ல. ஆமா, இது தேவனால் உண்டான ஈவு இல்ல, அவருடைய தயவு. அப்ப அவருடைய ஈவு என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அவர் கொடுத்தார். நம்மளை நீதிமானை மாற்ற முடியும். அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறார். ஆமா, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்றார். அவருடைய நீதியை நமக்கு தர்றாரு. அவ்வளவுதான். சோ நாம பெருமை பாராட்டுறதுக்கு பேசுவதுக்கு எதுவும் ஒரு பரிமாற்றம். ஆமா, அப்போ நீதிமான் யார் அப்படின்னா இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து, ஏதோ அறகுறையா இருக்கிறவங்க கிடையாது. நான் வந்து எனக்கு இன்னொரு குல தெய்வம் உண்டு, எனக்கு இன்னொரு சாமி உண்டு, இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஒரு நன்மை கிடைக்கிறது வரைக்கும் அப்படியெல்லாம் இருந்தா அவங்களுடைய ரெண்டு முதலாளிகளுக்கு நம்ம ரெண்டு எஜமானுக்கு ஊழியர் செய்ய முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியர் செய்ய முடியாது. அதனால வந்து அவர்கள் வந்து காற்றுல அலைபடுகிற பதர் போல இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஜெபம், அவங்களோட ஜெபம் கேட்கப்படாது. ஆனா நீதிமான் யார்? நீதிமான்னா இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க தான். அவரை ஏற்றுக்கொண்டது மட்டும் கிடையாது, அவருடைய கற்பனை இயேசு என்ன சொன்னாரோ, ஏன்னா அவரை ஏற்றுக்கொண்டோம். இப்போ அப்ப அவர் நிறைய ரூல்ஸை மாத்துறார். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுல வருகிற பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்ப அது வந்து மத்தேயுல இருக்கும். மத்தேயு 6 எடுத்தீங்கன்னா அங்க இருக்கும் இல்ல, மலை பிரசங்கத்துல பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அப்போ இயேசு என்ன சொல்றாரோ அவருடைய வழிகளை நாம கடைபிடிக்கணும். கடைபிடிக்க முயற்சி செய்கிற பொழுதே நம்ம நீதிமான் தான். எல்லாருமே அதை கரெக்டா நம்ம செஞ்சு முடிச்சிருவோமானா இருக்காது, அதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆமா, சோ மனுஷன் வந்து அந்த முயற்சியில இருக்கிற பொழுது ஆவியானவர் அதுக்கு அப்பொழுது உதவி செய்வார். அவன் நீதிமான நம்ம அதுக்கு முயற்சி செய்கிற பொழுதுதான் ஆவியானவர். அப்ப முதலாவது வந்து இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆமா என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு முயற்சி செய்யணும். ஆமா, அடுத்தது வந்து ஏன்னா அவருடைய கற்பனைங்கிறது ரொம்ப ஈஸி தான், நமக்கு பாக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டமா செய்யும்போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா உன் சத்துருவை நேசி அப்படின்னு இருப்பாரு இல்லையா, உன்னை ஒரு கண்ணத்துல இடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு, உன்னை ஒரு மைல் தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டா அவங்க 2 மைல் தூரம் போ அப்படிங்கிற, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் மேல் அங்கேயும் கலட்டி விடு அப்படிங்கிறாரு.
ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடைமுறையில பார்த்தோம். ஆமா ஆமா ஆமா. ஒரு இடத்துல கடன் வாங்குறவனுக்கு நீ கொடு அப்படிங்கிறார். யாரனாலும் நாம நேசிச்சிடலாம், ஆனா நமக்கு தீமை செஞ்ச நம்ம சத்துருவை முடியாது. நேசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனை விட்டுறலாம், மன்னிச்சிடலாம் அப்படி கூட நினைக்கலாம், ஆனா நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அதுதான் வந்து இதுலதான் நிறைய பேர் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா லாக் ஆயிருவாங்க. இதுலதான் வந்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. இவங்க என்ன ஜெபிச்சாலும் சரி, நீங்க 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆமா, இல்ல வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்ணாலும் சரி, வருஷம் ஃபுல்லா ஒத்த கால நின்னாலும் சரி, முட்டி போட்டே நின்னாலும் சரி, என்ன பண்ணாலும் அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொள்றீங்களா, அவருடைய சித்தத்தை நீங்க செயல்படுத்துறீங்களா, இதத்தான் ஆண்டவர் பாப்பார். ஆமா ஆமா ஆமா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறதுனால அவரே சொல்லிட்டார்ல, அவர்களை எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். என்ன நோக்கி இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா நான் பதில் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ் நான் செய்கிற கிரியைகளை அவன் செய்வான், என்ன போலவே அவன் இருப்பான். ஆமா, என்ன போலவே அவன் மாறுவான், எல்லாரையும் நேசிப்பான் இல்லையா. அதுதான் வந்து பேதுருகிட்ட ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அது சொல்றார், கொர்நேலியு வீட்டுக்கு போறதுக்காக. ஆமா, அவர் வந்து நான் யூதன் அப்படிங்கிற ஒரு பெருமையில இருப்பார். அப்போ அவர் வந்து துப்பட்டியில, அது ஒரு பெரிய இதுல வந்து நிறைய ஊர்வன பரப்பன, ஆமா, எல்லா மிருகங்களும் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு புசி அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா மனுஷரையும் நேசிக்கணும். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, மேல் ஜாதி என்றும் இல்லை, கீழ் ஜாதி இல்லை, அவன் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஏசப்பட்ட வந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கணும். இருந்தாதான் அவங்க ஜெபம் கேட்கப்படும். ஏதோ நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க வந்து இப்படி ஜெபிங்க, நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிங்க, இப்படி பிரச்சனையா அதுக்கு ஒரு 10 நாள் உபவாசம் போடுங்க, இதுக்கு ஒரு 20 நாள் உபவாசம் போடுங்க. ஆமா, இதை வந்து ஆண்டவர் நகைப்பாரா இல்லையோ எனக்கு தெரியும், எனக்கே சிரிப்பு நிறைய நேரங்களை பார்க்கறோம். அப்படி இல்லை. ஜெபங்கிறது வந்து என்ன அப்படின்னா தேவனோடு வைத்து இருக்கிற உறவு, அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப், அதுதான் முக்கியமான ஜெபம். ஜெபத்துல வந்து அந்த உறவுல ஐக்கியப்படுகிற பொழுது, ஆமா, அவருடைய கற்பனை கை கழுகுற பொழுது, ஆமா, ஏசப்பா சொன்னாரு, நீங்கள் எதினால் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள் அப்படின்னா நீங்கள் என்னுடைய கற்பனைகளை நீங்க என்ன செய்ய ஃபாலோ பண்ணுவீங்க, கை கொள்வீங்க. ஆமா, அதே போல நான் மற்றவங்க அன்பா இருக்கிற போது நீங்கள் அன்பா இருப்பீங்க. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருப்பதினாலே என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப அவருடைய ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அன்பா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு அவன் சேவனை வச்சுட்டான், பக்கத்து வீட்டுல இவன் எது பண்ணிட்டான், இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தவறாவும் நிறைய ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்துறாங்க. உங்களுக்கு அவங்க வந்து தன்னுடைய எதிரியா தன்னோட மாமியார் மாமனார் இல்ல எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், முன் வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன் சொல்லிட்டு இருக்காங்க. சொந்த அம்மா கிட்ட கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க, சொந்த பெற்றோர்கிட்ட தாய் தகப்பட்டே பேசாதுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, இது எல்லாமே இவங்களுடைய ஜெபம் வந்து கேட்கப்படாது. இப்படி இருந்தா அது வந்து அது அவங்க நீதிமானே கிடையாது. அப்போ ஆண்டோடைய கற்பனையை கை கொள்ளுகிறது. இயேசுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து பேசுவதனாலயோ இல்ல அவங்க ஏதோ கொடூரமா நீங்க இதை செய்யுங்க அதை செஞ்சு அவர் தருவார். ஆமா, அவர் மாறாதவர், அவர் மாறவே மாட்டார். அவர் நமக்குன்னு ஒரு விஷயத்தை நிறைவேற்றி அவர் செஞ்சு வச்சிருப்பார், இதை செய்வன்னு வச்சிருப்பார், அதை தான் செய்வார். அவரை நம்ம மாற்ற முடியாது, நாம தான் மாறணும். அவருடைய கற்பனைக்கு ஏற்றபடி நாம மாறணும். அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படுது. ஆமா, ஜெபம் வந்து அப்பதான் கேட்கப்படும். அதுதான் நீதிமான். யார் நீதிமான் என்று சொன்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். அதே போல அடுத்தது வந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, 3வது வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இது எனக்கு கிடைக்கும், நான் பெற்றுக்கொள்வேன், ஏன்னா நான் கேட்கிற ஆளு என்னாருந்து எனக்கு தெரியும் அப்படின்னா இயேசுவை முதல்ல நீங்க அறிஞ்சிருக்கணும். அதுக்கு வேதாகமத்தை எடுத்து படிக்கணும். வேதத்தை எடுத்து நீங்க படிச்சு இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, அவர் வந்து எதற்காக பூமிக்கு வந்தாரு, அப்போ என்ன செய்து முடித்தாரு, அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும். ஆமா, இப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிறிஸ்துவை அறிகிற பொழுது, அவர் அறியணும், வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஆமா, கேள்வி தேவனுடைய வசனத்துல இருக்கு. அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க, அவருடைய வார்த்தை நிறைய பேர் வந்து பைபிள் எடுத்து திறந்திருக்க மாட்டாங்க. என்னிடத்துல நிறைய சகோதரிகள் ஜெபிக்கும்படி சொல்லுவாங்க, ஐயா இந்த அசுத்தாவி போகவே மாட்டேங்குமாங்க. ஆனா அவங்க ரொம்ப பக்தியா இருக்கிற மாதிரி, ஐயா நான் தினமும் ஜெபிக்கிறேன், காலையில ஜெபிக்கிறேன், சாயங்காலம் ஜெபிக்கிறேன், மத்தியானம் ஜெபிக்கிறேன், உபவாசம் ஜெபிக்கிறேன், அந்த ஊழியக்காரர் சொன்னார் அதுக்காக ஜெபிக்கிறேன், அந்த ஊழியக்காரர் இப்படி சொன்னார் அதுக்காக நான் உபவாசம், இந்த உபவாசம் இத்தனை நாள் உபவாசம் போட்டிருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்க வேதத்தை எடுத்து படிச்சீங்களா அப்படின்னா அவங்களுக்கு அது வேத அறிவு இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லையே அப்படிலாம் நாங்க படிக்கலையே அப்படிம்பாங்க. ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்றதுனால ஜெபிக்கிறோம், அவன் என்ன ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படாது.
அவங்க செய்யற கிரியையை தான் அவங்க பெருசா பேசுறாங்க. ஆமா ஆமா நீங்க இதை செஞ்சுட்டேன், நான் அப்படி உபவாசம் செஞ்சுட்டேன், நான் என் வயித்த பட்டினியா போட்டுட்டேன், அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, எனக்கு அற்புதம் செஞ்சிருவாரு. இறங்கிடுவாரு. அது மிக 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 முட்டாள்தனம். இப்படிதான் நிறைய நம்பிக்கை அநேகர் வந்து அதுல சிக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது நிறைய ஊழியக்காரங்களும் தவறா என்ன செஞ்சிடறாங்க, அந்த மாதிரி போதிச்சிடுறாங்க, பேசிடுறாங்க. ஆமா. அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியாம, ஓ நம்ம ஜெபிக்கணும் போல, சாப்பிடாம கிடந்துடணும் போல. சாப்பிடாம கிடக்கிறதுனால அது என்ன, நீங்க தான் உங்க உடம்பு தான் என்ன செய்யும், கெட்டு அல்சர் தான் வரும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஆண்டவர் மாற மாட்டார். அவருக்கு நீங்க ஆண்டவரை அறியணும், அவர் மேல விசுவாசம் வைக்கணும் இல்லையா? மார்க் 11:24 ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிங்கள். நம்பணும், விசுவாசிக்கணும். நான் இன்னைக்கு வந்து நான் கேட்கறது யாரு, நான் சாதாரண ஒரு மனுஷன் கேட்கல இல்லையா? நீங்க வசனம் அவர் உண்டென்றும் அடிக்கடி நீங்க ஜெபிக்கும் போது பயன்படுத்துற வசனம் அது வந்து ஆமா அது ஒண்ணு, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பதில் தருகிறார், அதாவது பலன் தருகிறார் என்று தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அவர் பெற்றுக்கொள்வோம். அப்ப அந்த முழு நிச்சயமான அந்த விசுவாசத்தோடு நின்று, அதான் நான் சொல்லுவேன், நம்ம யாருகிட்ட ஜெபிக்கிறோம், யாருகிட்ட நான் விண்ணப்பம் பண்றேன், ஜெபங்கிறது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படிதானே? இப்ப நான் எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும், கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா நான் வேற யாருக்கிட்டையாவது நான் மணி கொடுத்து இல்ல மனு கொடுத்து அப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை வராது. ஆனா முதலமைச்சர் கிட்ட போய் நான் சொல்லிட்டேன், முதலமைச்சர் எனக்கு சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நான் நம்பிடுறேன். முதலமைச்சரையே நம்ம நம்பும் போது, என்ன முதலமைச்சரே பெரிய ஆளா நம்ம யோசிக்கும் போது, நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறத நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நாம ஜெபிக்கும் போது விசுவாசங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எப்படி என்ன விசுவாசம் அப்படின்னா, அங்க போகிற பொழுது எனக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனையே தந்தாரு. எனக்காக தான் நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு அவர் தரித்திரர். நம்ம வந்து யாருகிட்ட கேட்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அது மட்டும் கிடையாது. நான் கேட்கறது யாருகிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, அவர் அண்ட சராசரத்தையும் படைச்சவர். ஆமா, அப்படி அதான் விசுவாசம். நான் கேட்கறது வந்து ஒரு மனுஷங்கிட்ட கிடையாது. இப்ப நீங்க அம்மாட்ட கேட்கலாம், அப்பாட்ட கேட்கலாம், சித்தப்பாட்ட கேட்கலாம், பெரியப்பாட்ட கேட்கலாம், அக்காட்ட கேட்கலாம், தங்கச்சிட்ட கேட்கலாம், தம்பிட்ட கேட்கலாம், யார்கிட்டலாம் கேட்கலாம். ஆமா, ஆனா இவர்கிட்ட கேட்கிற பொழுது வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் கேட்கறது யாருகிட்ட அப்படின்னா, சர்வ வல்லவர்கிட்ட கேட்கிறேன். அவருக்கு என்ன குறிச்சு நல்லா தெரியும், நன்கு அறிஞ்சிருக்காரு. ஆமா, அதனால அவர் எனக்கு தருவார், எனக்கு நிச்சயமா நடக்கும், பெரியவர் அப்படிங்கறத. ஆமா, நான் கேட்கிற தேவன். ஆமா, நான் சொல்றேன், நான் கேட்கறது யாரு அப்படிங்கறதுதான் பாயிண்ட். நான் கேட்கிற இது வந்து மனுஷன் கிட்ட கிடையாது, நான் கேட்கறது தேவன் கிட்ட, சர்வ வல்லவர், அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாமே அவரோட கரத்துல இருக்கு, எல்லாமே அவரோட கரத்தின் கிரியைகள். அப்போ உங்களோட ஃபெய்த் அப்படி அந்த அளவுக்கு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும், விசுவாசம். அந்த விசுவாசத்துல நின்று நம்ம கேட்கிறப்பதான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த ஃபெய்த். எல்லாத்துக்கும் மேல வேதம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னார் இல்ல, என் பிதா. ஆமா, ஏசப்பா சொன்னார். ஏசப்பா என்ன சொன்னார்னா, பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். அப்போ இங்க என்ன ஜெபம், என்ன மாதிரி நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்போ பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனையே, தன் மடியில சொந்த குமாரனையே எனக்காக கொடுப்பார் என்று சொன்னால், என் ஜெபத்தை அவர் எப்படி கேட்காம இருப்பார் இல்லையா? என்னை அவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். அப்போ அந்த ஒரு ஃபெய்த், விசுவாசம் இருக்கணும். என்ன ஜெபம் பண்ண போனாலும் எனக்கு இது பதில் கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் மனுஷன்கிட்ட ரெக்கவர் வைக்க, மனுஷன்கிட்ட போய் நான் என்ன செய்யல, ரெக்கமெண்ட் பண்ணல, மனுஷன்கிட்ட போய் நான் ஜெபிக்கல, மனுஷன்கிட்ட என் குறைய சொல்லல. அப்ப நான் சர்வ வல்லவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் நிச்சயமா கிடைக்கும் இல்லையா? ஆமா, சூழ்நிலை நெருக்கப்படுகிறது. மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கூட அவருக்கு எடுத்து தர முடியுது. 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் போஷிக்க மீதி எடுத்தாங்க. ஆமா, அப்படிங்கிற பொழுது ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என்கிட்ட நீங்க இவ்வளவு நாள் இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது குறைவு வச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு குறைவு இல்லாம நடத்திருக்கிறார். அப்ப அப்படிங்கிற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிற பொழுது நாம என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, எனக்கு கிடைக்கும், நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 100% பதில் கிடைக்கும் நம்ம இருதயத்துல விசுவாசம். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்ப இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமா, அப்போ அந்த ஃபெய்த் ஜெபிக்கிற பொழுது வந்து அந்த விசுவாசம். ஏசப்பா சீடர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாருல,
அதுல அன்றன்றுள்ள அப்பத்தை தான் கேட்க சொல்றாரு. ம். அப்போ தினம் தினம் நாம ஜெபிக்கணுமா? ஆமா, ஜெபத்துல வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நான் போய் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. என்னன்னா அவர்கிட்ட வைத்திருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியம். எப்படி நீங்க வந்து ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும், இவர் மூலமாக நமக்கு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னா நம்ம அவரை தேடி தேடி போறோம் ம். இல்லையா? அப்போ அதுபோல தேவனை எப்பொழுதும் தேடணும், அவரை தேடிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து தினமும் அன்றன்றைக்குள்ள ஆசீர்வாதத்தை கேட்கறது தான் பெஸ்டான பிளெஸிங். ம். ஆமா, ஜெபத்துல வந்து எதை கேட்கணும் அப்படின்னா அன்றைக்கு என்ன தேவையோ அதிகாலையில எழுந்திருக்கணும். காலையில எழுந்திருந்து இந்த நாளுக்கு எனக்கு என்ன வேணும், ஆமென். ஆமா ஆண்டவரை இந்த நாள் முழுதும் என்ன செய்ய கண்மணி போல பாதுகாத்தருங்க. இந்த நாளையில என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் தேவைகளை சந்தித்தருங்க. இன்னைக்குள்ள கிருபை எனக்கு தாருங்க. அந்த ஆமா, ஞானத்தை இன்னைக்கு உள்ள அந்த மன்னாவை எனக்கு தாங்க. ம். So, இன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நாளை தினத்தை குறித்து நீங்க என்ன பிளான் போட்டாலும் நீங்க நினைக்கிறபடி நாளைக்கு இருக்காது. ம். ஆமா. ஸோ அண்ணனைக்குள்ள அப்பத்தை, நம்ம அண்ணனைக்குள்ள ஆசீர்வாதத்தை அன்றன்றைக்குள்ளது மட்டும்தான் நம்ம அதுதான் கேட்கறது. அதான் முக்கியமானது. ம். இருக்கும், நம்மகிட்ட நிறைய வந்து வேண்டுதல் இருக்கு, நம்மளுடைய ஃபியூச்சர்ல நிறைய காரியங்கள் செயல்படும், அது ஓகே. ஆனா முக்கியமா நம்ம கேட்க வேண்டியது ஆண்டவரை இந்த நாள்ல, நாளைக்குள்ளது அவருக்கு தெரியும், அவர் தருவார். ம். அண்ணனைக்குள்ள மன்னாவை எப்படி வந்து வனாந்திரத்துல வந்து மன்னாவை கொடுத்த பொழுது அது என்ன நடந்துச்சு, தினம் தினம் தான் அதை அண்ணனைக்குள்ளதான் அது வந்து அவங்க வச்சாங்கன்னா இதை கெட்டு போயிடும். ஆமா. அண்ணனைக்கு ஆண்டவர் கொடுப்பார். ம். இதுதான் வந்து இயேசு வந்து ஜெபத்துல சொல்லித்தர. ஆமென், ஆமென். ஆமா, அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை நீங்க கேளு, அன்னன்னைக்குள்ள தேவைகளை நீங்க கேளுங்க. அப்படின்னா என்ன, எதுக்காக அப்படி கேட்கிறாரு அப்படின்னா நாம தினமும் அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆமென், ஆமென். அதுதான் அவருடைய விருப்பம். தினம் அவர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்கணும். ம். ஆமா, ஏன்னா அவர்கிட்ட அந்த உறவை வந்து அவர் ரொம்ப விரும்புகிறாரு. ஆமா, ஏன்னா பறவைகள், மிருகங்கள், ம். இல்ல அவர் படைத்த எல்லா படைப்புகளும் அதிகாலையில அவரை தேடுதுன்னு இருக்கு. ஆமா. அதிகாலையில் எழுந்த உடனேயே அவரை தான் தேடுமா. ம். இல்ல திமிங்கலங்களும் கூட அதுக்கு தன்னோட சாப்பாடுக்காக திமிங்கலம் எவ்வளவு எத்தனை டன் சாப்பிடும், ம். அதுவுமே வந்து அதிகாலையில வந்து தேவனை நோக்கி தான் பார்க்கும், அவர் எனக்கு ஆகாரம் தருவார் அப்படின்னு சொல்லி. ம். அப்போ நம்ம வந்து தினமும் அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை ஆண்டோட கேட்பதற்காக தினமும் ஆண்டோட சமூகத்துல உட்காரணும். இல்ல நான் ஏதோ அன்னைக்கு ஆண்டோட கொஞ்சம் ஜெபிக்கிறதுனா ஆண்டோட பேசுறது, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினேன், ம். அப்புறம் விட்டுட்டேன், ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணேன், 3 நாள் விட்டுட்டேன், நேத்து ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு பண்ணல, ம். நாளைக்கு பண்ணேன், அதுக்கு அடுத்த நாள் பண்ணல, அப்படி கிடையாது. தினமும் உட்காந்து எப்படி 3 நேரம் சாப்பிடுறீங்களோ, எப்படி பசி எடுத்தோன்னு சாப்பிட்றோமோ அது போல ஆவிக்குரிய பசி வரணும். நாம தினமும் ஆண்டவர் மூலம் சந்திக்கணும், அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கும். இதுதான் ஜெபம். இந்த மாதிரி உறவுல போகிற பொழுது அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமென், ஆமென். அவன் இதுதான் வந்து முக்கியமானது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே கிளியரா அழகா சொல்லி தந்துட்டீங்க. சரியா? இதே மாதிரி தான் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல இருந்த சந்தேகங்கள் இன்னைக்கு தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இது போகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல அதை போடுங்க. இப்போ நாங்க வேற ஏதாவது ஒரு டாபிக் குறித்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதை கமெண்ட்ல டைப் பண்ணி போடுங்க. நாங்க அதை குறித்து பேச தயாரா இருக்கிறோம். நானும் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்திருக்கும். ஆமா, நீங்க எங்களுக்கு கமெண்ட்ல கீழே போடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இயேசுவும் நானும் என்கிற அந்த நிகழ்ச்சியில நம்ம மறுபடியும் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.